ஏங்க வர வர நம்ம ரெண்டு பேருக்கும் ஓவரா சண்டை வரும். அதனால இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணலாம். உங்ககிட்ட என்ன குறைலாம் இருக்குன்னு நான் இப்போ சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் மாற்றிடணும். அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட என்ன குறைலாம் இருக்குன்னு சொல்லுங்க, அதை நான் மாற்றிடுறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன இவளுக்கு திடீர்னு ஏதோ ஞான உதயம் பிறந்திருக்கு போல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும்னு. சரிம்மா சின்ன பொண்ணு, நீ சொல்ல மாதிரியே பண்ணிடலாம். முதல்ல நீங்கள் இதெல்லாம் மாற்றணும்னு நான் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். தினமும் வெளியில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் நல்லா கூத்தடிச்சிட்டு ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வரீங்கல்ல, அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒருத்தி இங்கே தேடிட்டு இருப்பானி கொஞ்சமாவது மனசில் வச்சு அந்த பழக்கத்தை மாற்றிட்டு வேலை முடிஞ்சுன்னா நேரத்துக்கு வீட்டுக்கு வரதுக்கு பாருங்கள். அதானே பார்த்தேன். என்னடா தினமும் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வரான், இவன் என்னடானா ஒன்றுமே சொல்லாமல் இருக்காளான்னு பார்த்தேன். வச்சாளா ஆப்பு. அதுக்கப்புறம் இந்த சனி நேரம் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில் போகிறேன் ஊர் சுத்த போறீங்களா, அதெல்லாம் சுத்தமாக நிப்பாட்டிடுங்க. எம்மோ என்னம்மா நடக்குங்க? சத்தம் போடாத மொழி. உங்கள் அன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஞான உதயம் பிறந்திருக்கு, என்னெல்லாமோ சொல்லிட்டு கிடக்கா. அதான் இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். சத்தம் போடாமல் இருந்து கேளு நீயும். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, எதை மாற்றணும்னு சொல்லுங்க. வாங்கிட்டயா? வாங்கிட்ட தப்புன்னு ஒன்றும் பெரிய அளவில் சொல்ல முடியாது. ஆனா வர வர நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்க, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்க. என்ன? யாரு நான் ஓவரா பேசுகணும்? நான் தான் ஓவரா பேசுகணும். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நீ பேசதை எத்தனை மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு சொல்லுவிய. இப்போ என்னடானா நான் பேசுறது உங்களுக்கு ஓவரா பேச மாதிரி தெரியுதோ? நினைச்சேன் இப்படிதான் கடைசியில் நடக்கணும். நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்கும். அவங்ககிட்ட இருக்க தப்ப சரி பண்ணக்கு தானே இவன் இன்னைக்கு இந்த பிளான் போட்டிருக்கா. இவகிட்ட இருக்க ஒரு பிரச்சனையை சொன்ன உடனே என்ன மாதிரி கொந்தளிக்கா? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.